everyone, welcome to Crazy Engineering YouTube channel. நம்ம டெய்லியும் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பற்றி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன், அரித்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன், ரொட்டேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பிரான்ச்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் அரித்தமெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். ஸோ இன்னையோட வீடியோவில் வந்து நான் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், எக்ஸ்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், நாட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஆல்ரெடி அண்ட் கேட், ஆர் கேட், எக்ஸ்ஆர் கேட் அண்ட் நாட் கேட்டோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒரு 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கு நம்ம எப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் எந்த நிமோனிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏஎன்எல் அதுதான் நிமோனிக்ஸ். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட நிமோனிக்ஸ் ஏஎன்எல், அதான் வந்து அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட நிமோனிக்ஸ். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் இங்கே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு நீங்கள் அக்குமுலேட்டர் ஏ ரெஜிஸ்டர், ஸோ இங்கே ஒரு டேட்டா, இப்போ இந்த டேட்டா வந்து நீங்கள் சோர்ஸ், இது வந்து டெஸ்டினேஷன். ஸோ இதுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் எங்கே ஸ்டோர் ஆகும்? அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். இப்போ நீங்கள் கொடுக்கறது ஒரு இமிடியட் டேட்டாவாக கொடுக்கலாம், இல்லை நீங்கள் இன்டைரக்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோடில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ரெஜிஸ்டர்ஸ் கூட நீங்கள் கொடுக்கலாம். R0 to R7 ரெஜிஸ்டர்ஸ் வரைக்கும் இருக்குது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில். ஸோ நீங்கள் அந்த ரெஜிஸ்டரில் ஏதோ ஒன்று டேட்டா கூட நம்ம கொடுக்கலாம். இதுதான் வந்து ஏஎன்எலோட நிமோனிக்ஸ். ஏஎன்எல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம். ஸோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதான் ட்ரூத் டேபிள். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி உங்களுக்கு ட்ரூத் டேபிள் லாஜிக் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. 00 01 10 11 இதான் வந்து பாசிபிலிட்டிஸ். ஸோ இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன். அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது மல்டிப்ளிகேஷன். ஸோ 0 into 0 0, 0 into 1 0, 1 into 0 0. ஸோ 1 into 1 மட்டும்தான் நமக்கு 1 வரும் அண்ட் கேட் பொறுத்தவரை. இப்போ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏஎன்எல் ஏ கமா R5, ஏஎன்எல் ஏ கமா R5. ஸோ ஏஎன்எல்ங்கிறது வந்து என்னன்னா நிமோனிக்ஸ், அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட நிமோனிக்ஸ். இப்போ ஏல ஒரு டேட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கும், இல்லை R5லையும் ஒரு டேட்டா ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இல்லையா. இப்போ இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அண்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்து எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா டெஸ்டினேஷன். இதான் வந்து டெஸ்டினேஷன். ஏ ரெஜிஸ்டர் தான் டெஸ்டினேஷன். ஸோ ரிசல்ட் வந்து ஏ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆயிரும். இஃப் எக்ஸாம்பிள் கன்சிடர் ஏ ரெஜிஸ்டரில் உங்களுக்கு சிடிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ R5ல ரெஜிஸ்டரில் 15ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ சிடிக்கு நம்ம அதோட பைனரி இன்புட்ஸ் எழுதலாமா? ஸோ 8421 கோடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சி அப்படிங்கிறப்போ 1100, டிங்கிறப்ப என்ன வரும்? 1101. ஸோ 15 8421. ஸோ 1னா லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் 1 இருக்கும். ஸோ 0001. அதே மாதிரி 5. ஸோ 5க்கு அதே 8421 கோட் மூலமாக தான் எழுதணும். 0101. இப்போ இது எழுதிட்டோம் இல்லையா. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். அண்ட் ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 1 into 1 1, 0 into 0 0, 1 into 1 1. ஸோ 1 into 0 0, 0 into 1 0, 0 into 0 0, 1 into 0 0, 1 into 0 0. ஸோ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிருக்கு? 0 0 0 0 0 1 0 1. ஸோ இது 0 0 0 0னா அதோட வேல்யூ என்ன? 0. ஃபார் 0 1 0 1க்கு 5. ஸோ இப்போ இதோட ரிசல்ட் என்ன வந்திருக்கு? நம்ம இதுக்கு அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் 05ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ இந்த அக்குமுலேட்டரில் நமக்கு என்ன டேட்டா வந்து இப்போ ஸ்டோர் ஆகும்? 05ங்கிற ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இமீடியட் டேட்டா கொடுக்கலாம். ஏஎன்எல் ஏ கமா ஒரு 25ங்கிற வேல்யூ கொடுக்கலாம். 16 17 நம்ம ஏதோ ஒரு நீங்கள் இமீடியட் டேட்டா வேல்யூ கூட கொடுக்கலாம். ஸோ ஒரு இன்டைரக்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் கூட நீங்கள் இதில் கொடுக்கலாம். ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டா ஸ்டோர் ஆயிருந்தால் அது எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னா ORL, அதான் வந்து நிமோனிக்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்த மாதிரியே தான் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் அக்குமுலேட்டர் தான் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி தான் ஒரு இமீடியட் டேட்டா கொடுக்கலாம், ஒரு இன்டைரக்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் கொடுக்கலாம், இல்லை எனி ஆஃப் தி ரெஜிஸ்டர்ஸும் நீங்கள் வந்து இதில் சோர்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆர் கேட்டோட ஆப்ரேஷன் என்ன? அடிஷன். இப்போ 0 + 0னா 0, 0 + 1 1. அடிஷன் ஆப்ரேஷன் நடக்கும். 1 + 0 1, 1 + 1 1. ஸோ இது அடிஷன் ஆப்ரேஷன் வந்து ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்கும். ஸோ இப்போ இது வந்து இங்கே ஒரு இமீடியட் டேட்டா நான் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். ORLங்கிற நிமோனிக்ஸ். ஸோ ஆர் ஆப்ரேஷனோட நிமோனிக்ஸ் ORL. ஸோ ஏ கமா
70ங்கிற ஒரு இமிடியேட் டேட்டா. இப்ப நீங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, 8051 மைக்ரோ கண்ட்ரோலர்ல சப்போஸ் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா, இந்த ஆர் ஆப்பரேஷன் தான் நடக்கும். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப ஏங்கிற வேல்யூல அஸ்யூம் 25ங்கிற டேட்டா வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 70ங்கிற ஒரு இமிடியேட் டேட்டா நம்ம குடுத்துட்டோம் இல்லையா? ஸோ 17 நம்ம எடுத்துட்டோம். இப்ப 25 அதோட பைனரி ஃபார்ம் எழுதணும் இல்லையா? அப்ப 0010 5க்கு 4 + 1 5 8421 கோட். ஸோ 0101 7க்கு 0111 டிக்கு 1101. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன ஆப்ரேஷன் ஆர் ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா? அப்போ +1 + 1 1 0 + 0 0 1 + 1 1 0 + 1 ஸோ 1 0 + 1 1 1 + 1 1 0 + 1 1 0 + 0 0. ஸோ இதோட வேல்யூ என்ன 7. ஸோ 1101 இதோட வேல்யூ டி. ஸோ இப்போ இந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும்? டெஸ்டினேஷனில் ஸ்டோர் ஆகும். இது நம்ம 7Dங்கிற கொடுக்குற இமீடியட் டேட்டா தான் வந்து சோர்ஸ். இங்கே டெஸ்டினேஷனுங்கிறதா இந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர். ஸோ நம்மளோட எல்லா டேட்டாவும் ரிசல்ட்டும் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த டெஸ்டினேஷன் அட்ரஸில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ இந்த ஏல வந்து என்ன நடக்கும், என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 7Dங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் XOR இன்ஸ்ட்ரக்ஷன். XOR இன்ஸ்ட்ரக்ஷனோட நிமோனிக்ஸ் பார்த்தீங்கன்னா XOR XOR. ஸோ அதே மாதிரி தான் நம்ம AND கேட் ஆர் கேட்டுக்கு பார்த்த மாதிரியே தான் இதில் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலாம். ஒரு இமீடியட் டேட்டா ஒரு இன்டைரக்ட் டைப் ஆஃப் அட்ரஸிங் மோட் ஆர் எனி ஆஃப் த ரெஜிஸ்டர் நீங்கள் வந்து இதுக்கு XOR கேட்டில் கொடுக்கலாம். ஸோ இது நான் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரூத் டேபிள் பார்த்துடலாம். XOR கேட்டோட ட்ரூத் டேபிள் 00 இதோட பாசிபிலிட்டிஸ் நான் எல்லாமே எழுதிட்டேன். ஸோ இது உங்களுக்கு தெரியும். சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நமக்கு 1 வரும் அப்படின்னு. ஸோ 00 0. ஸோ கடைசியில் 11 இருக்குது 0. மீதி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது 0110க்கு 11 வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் XORங்கிற நிமோனிக்ஸ் A,33 33 வந்து ஒரு இமீடியட் டேட்டா குறிக்குது. ஸோ ஏங்கிறது ஒரு அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டர். இதில் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஏல இருக்க டேட்டா 8Bன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 33 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ 8Bக்கான வேல்யூ நம்ம எழுதலாம். என்ன வரும்? 10000. பிக்கு எழுதுறப்போ 1011. ஸோ நெக்ஸ்ட் 33 0011 0011. ஸோ இப்போ நம்ம இங்கே XOR ஆப்ரேஷன் பண்ணலாமா? 11 சேம் நம்பரா 0 11 0 00 0 10. ஸோ ஆன்சர் வில் பி 1 01 1 01 1 00 0 101. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இதுவாக கன்சிடர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பிட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு போகணும். ஸோ இப்போ நம்ம ரிசல்ட் என்ன வந்திருக்கு? 1011. ஸோ அதோட வேல்யூ என்ன? பி. ஸோ 1000. ஸோ அதோட வேல்யூ 8. ஸோ இப்போ அந்த ஏங்கிற வேல்யூவில் நமக்கு என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா B8. அக்குமுலேட்டரில் நம்மளோட ரிசல்ட் வந்து ஸ்டோர் ஆயிரும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணினீங்க அப்படின்னா இதோட ரிசல்ட் நமக்கு ஏ ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆயிரும். இதான் வந்து XOR இன்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நாட் இன்ஸ்ட்ரக்ஷன். நாட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அதோட நிமோனிக்ஸ் CPL. இதான் வந்து நாட் இன்ஸ்ட்ரக்ஷனோட நிமோனிக்ஸ். இப்போ நாட் கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்புட் தான் நம்ம கொடுப்போம். 0 இல்லை 1. அதான் வந்து நம்ம நாட் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுப்போம். 0 1 ஆகிடும் 1 0 ஆகிடும். இவ்வளோ தான் நாட் கேட். ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா CPLA காம்ப்ளிமெண்ட் ஏ. ஒரு டேட்டா இப்போ 0 கொடுத்தீங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட் ஆகும், 1 கொடுத்தீங்கன்னா அது காம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்க முடியும்? CPLA அப்படிங்கிற ஒரு டேட்டா மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நாட் கேட்டோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஏ வேல்யூ இப்போ இதான் வந்து இன்புட்டா 0 1 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இது காம்ப்ளிமெண்ட் ஆகும். ஜீரோவோட காம்ப்ளிமெண்ட் என்ன? 1. 1ஓட காம்ப்ளிமெண்ட் என்ன? 0. ஸோ CPLA அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ A = 0 7 அப்படிங்கிற டேட்டா வந்து ஏல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ 07க்கு ஈக்குவலன்ட் ஃபார்ம் எழுதுங்க. 0னா 0000 ஃபார் 7 0111. இப்போ இது காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. காம்ப்ளிமெண்ட் ஏ. இப்போ இந்த 000 இந்த 0லாம் என்ன ஆகும்? 1 ஆகிடும். ஸோ இங்கே 0 1 ஆகிடும். 111 000 ஆகிடும். ஸோ இதோட ஈக்குவலன்ட் ஃபார்ம் என்ன? FA. இப்போ இந்த FAங்கிற டேட்டா வந்து அக்குமுலேட்டரில் ஸ்டோர் ஆயிரும். இவ்வளோ தான் வந்து காம்ப்ளிமெண்ட்டோட ஆப்ரேஷன். நாட் கேட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு இன்புட் தான், ஒரு சிங்கிள் இன்புட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 0 ஆர் எல்ஸ் 1. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து நாட் கேட்டில் நடக்கும்.
ஸோ இன்னைக்கு வந்து நான் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது 8051 மைக்ரோ கண்ட்ரோலரில் ஃபுல் கோர்ஸ் படிக்கணும், இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, அசைன்மெண்ட் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.